தேவையுடன் சொட்டுகின்றன. பின்னர் அவள் ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தினாள். அவள் தனது மகனின் துண்டான உடல்களை ஒன்றிணைத்து அவர்களின் எச்சங்களிலிருந்து ஒரு உயிருள்ள குழந்தையை உருவாக்கினாள். சாரா தனது சொந்த அதிர்ஷ்டத்திற்கு குழந்தையின் பிறப்பை காரணம் என்று கூறியதால் ராஜாவின் இதயம் நன்றியுடன் பெருகியது. அவள் தெய்வீக திட்டத்தில் ஒரு கருவில் மட்டுமே என்று கூறினாள். மேருவின் சக்தி வாய்ந்த மலையை கூட விழுங்க முடியும். ஜாராவின் சக்திகளின் அளவை அவர் உணர்ந்த போது அந்த எண்ணம் ராஜாவின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. இருப்பினும் இந்த பரிசை அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வழங்க அவள் தேர்வு செய்தார். ஜாரா பேசி முடித்ததும் அவள் காற்றில் மறைந்து விட்டாள். இதனால் மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் நன்றியுள்ளவராக இருந்தார். அவர் அரண்மனைக்கு திரும்பினார். அங்கு அவரது குழந்தை காத்திருந்தது. குழந்தை பருவத்தில் அனைத்து சடங்குகளும் செய்யப்பட வேண்டும் என்று மன்னர் உத்தரவிட்டார். மேலும் அவர்களுக்கு அத்தகைய மகிழ்ச்சியை கொண்டு வந்த ராட்சச பெண்மணியான ஜாரா நினைவாக ஒரு பெரிய திருவிழா நடைபெற்றது. மன்னர் தனது மகனுக்கு ஜெர்சந்தார் என்று பெயரிட்டார். இதன் பொருள் எராவால் ஒன்றுபட்டது. குழந்தை வளரும்போது அவர் வீட்டு தெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் கீழ் செலுத்தும் போதாக தோன்றியது. அவரது வலிமையும் ஆற்றலும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. தெளிவான வெண்ணையின் வணக்கங்களால் எரியூட்டப்பட்ட நெருப்பைப் போல ஜாராவின் இருப்பு அவர்களுக்கு சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் அளித்தது என்பதை அறிந்த மன்னரின் இதயம் பெருமிதத்துடன் வளர்ந்தது. ஜெர்சந்தா ஒரு சக்தி வாய்ந்த இளைஞனாக வளர்ந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிசயத்திற்கு அவரது பெற்றோர்களால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிய ராட்சச பெண்ணான ஜாராவுக்கு தான் கடன்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மகத தேசத்தில் சந்தகசிகன் என்ற பெரிய துறவி மீண்டும் ஒருமுறை வந்து அதன் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். மன்னர் வேடக்கரதன் தனது அமைச்சர்கள், பூசாரி, மனைவிகள் மற்றும் மகனுடன் மதிப்பிற்குரிய முனிவரை வரவேற்க விரைந்தார். அவர் ரிஷியை தண்ணீர் மற்றும் காணிக்கைகளுடன் வணங்கும் போது மன்னர் தனது முழு ராஜ்யத்தையும் தனது மகனுடன் சந்தகசிகனை ஏற்றுக்கொள்வதற்காக பரிசாக வழங்கின. ராஜாவின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் இளவரசனை புத்திசாலித்தனமான கண்ணுடன் பார்த்தார். ஓ மன்னர், அவர் கூறினார், இந்த குழந்தையின் எதிர்கால மகிமையை நான் முன்கூட்டியே கண்டுவிட்டேன். அவர் செழிப்புடன் வளர்வார். பூமியில் வேறு எந்த ஆட்சியாளருக்கும் ஒப்பிட முடியாத பெரும் வலிமையை கொண்டிருப்பார். அவரது வீரம் கடவுள்களைப் போலவே இருக்கும். அவருக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. நக முடியாத மலையைப் போல அவரது வலிமை அசைக்க முடியாததாக இருக்கும். அவரை எதிர்ப்பவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். ராஜாவின் மகன் சூரியனை விட பிரகாசமாக ஒளிருவார். அனைத்து மன்னர்களின் பிரகாசத்தையும் மாய்ப்பார். பரந்த படைகள் மற்றும் செல்வங்களை கொண்ட வலிமையான மன்னர்களும் கூட நெருப்பில் உள்ள பூச்சிகளைப் போல அவருக்கு முன்னால் நொறுங்கி விடுவார்கள். முனிவர் தொடர்ந்தார், மழைக்காலத்தில் கடல் நதிகளின் நீரை பெறுவது போல இந்த குழந்தை அனைத்து ராஜ்யங்களின் செழிப்பையும் உறிஞ்சும். பூமி அனைத்து உயிரினங்களையும் தாங்குவது போல அவர் மனிதர்களின் 4 கட்டளைகளையும் ஆதரிப்பார். சந்தகசிகர் தனது தீர்க்க தரிசனத்தை முடித்தவுடன் அவர் மன்னர் வேடக்கரதனை ஒரு தலையசைப்புடன் பதவி நீக்கம் செய்தார். மன்னர் தனது தலைநகருக்கு திரும்பினார். அங்கு அவர் ஜெர்சந்தனை சிம்மாசனத்தில் அமர்த்திய பின்னர் உலக இன்பங்களை கைவிட்டு தனது 2 மனைவிகளுடன் காட்டில் ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆண்டுகள் கடந்தன. பூமியில் மன்னர் வேடக்கரதனின் காலம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஜெர்சந்தா தனது ராஜ்யத்தில் அமைதியையும் செழிப்பையும் பராமரிக்க சந்தகசிகர் வழங்கிய வரங்களை பயன்படுத்தி மகதத்தை ஞானத்துடன் ஆட்சி செய்தார். இருப்பினும் மதுராவின் ஆட்சியாளரான கன்சன் வாசுதேவரின் கைகளில் அவரது மரணத்தை சந்தித்த போது கிருஷ்ணருக்கும் மன்னர் ஜெர்சந்தாவுக்கும் இடையே பகை ஏற்பட்டது. மகதத்தின் வலிமையான மன்னர் தனது நகரமான கிரிதாதாவிலிருந்து மதுராவை நோக்கி ஒரு கதையை வீசினார். அதன் மக்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டினார்.
மதுராவை ஒட்டிய கடவாசன் அருகே கழுதை விழுந்ததைப் பற்றி குடிமக்கள் கிறிஸ்தரிடம் தெரிவித்தனர். நிலைமையை அறிந்த கிறிஸ்தர் தசந்தா மற்றும் அவரது சக்தி வாய்ந்த ஆதரவாளர்களான அன்சா மற்றும் திமகர் ஆகியோரை எதிர்கொண்டார். இந்த 3 மனிதர்களும் கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர். மேலும் பலர் கடவுள்களை கூட வெல்ல முடியும் என்று நம்பினர். வலிமையான குக்குவா, அந்தாகா மற்றும் விருஷி பழங்குடியினர் தங்கள் வலிமையை அறிந்திருந்தனர். விளைவுகளுக்கு அஞ்சி அவர்களுடன் போரில் ஈடுபட வேண்டாம் என்று முடிவு செய்தனர். இவ்வாறு தசந்தருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான ஒரு பெரிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. 2 வெட்டான்கள் ஒரு போராட்டத்தில் மோதுவார்கள். இது நாட்டின் அடித்தளத்தை அசைக்கும். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணர் தனது அன்பான நண்பர்களான யுதிஷ்டிரன், பீமன் மற்றும் அர்ஜுனன் முன் நின்றார். அவர்களில் அடுத்த மாபெரும் முயற்சியை பற்றி பேசும்போது அவரது கண்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. தசந்தனை வெல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் நம்பிக்கையுடன் எதிரொலிக்கிறது. அவர் ஒரு வலிமையான எதிரி. கடவுள்களாலும் பேய்களாலும் கூட போரில் தோற்கடிக்க முடியாது. ஆனால் முரட்டுத்தனமான சக்தியை காட்டிலும் தந்திரம் மற்றும் தந்திரத்தின் மூலம் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகின்றேன். கிருஷ்ணரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் இதயத்திற்குள் நெருப்பை பற்ற வைத்த தீப்பொறியைப் போல இருந்தன. பாண்டவர்களில் மூத்தவர் எழுந்து நின்றார். அவரது முகம் உறுதியுடன் பிரகாசித்தது. ஓ அஜுதா, எல்லா எதிரிகளையும் கொன்றவன் என்று அவர் கிருஷ்ணரிடம் மரியாதையுடன் கூறினார். நீங்கள் சொல்வது புத்திசாலித்தனமானது மற்றும் நியாயமானது. நாங்கள் வெறும் மனிதர்கள். உங்கள் வழிகாட்டுதலை சார்ந்து இருக்கிறோம். நீங்கள் எப்போதும் எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்தியுள்ளீர்கள். செழிப்பை திருப்பிவிட்டவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் கிருஷ்ணரின் இதயத்திற்கு ஒரு இனிமையான தைலம் போல இருந்தன. அவர் புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் மின்னின. நான் உங்கள் அனைவரையும் வழிநடத்துவேன் என்று அவர் கூறினார். பீமனும் அர்ஜுனனும் என்னை பின்தொடர்வார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவமான பலத்தை கையில் உள்ள பணிக்கு கொண்டு வருவார்கள். வலிமையான போர் வீரரான பீமன் தசந்தரின் மீது தனது கோபத்தை கட்டவிழ்த்து விடுவார். அதே நேரத்தில் திறமையான வில்வித்தை வீரரான அர்ஜுனன் தனது அம்புகளால் மறைப்பை வழங்குவார். கிருஷ்ணர் பேசுகையில் ஒரு உற்சாக உணர்வு காட்டை நிரப்பியது. மூவரும் சாட பிராமணர்களின் எளிய ஆடைகளை அணிந்து தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் குறுங்கலா வழியாக பயணம் செய்தனர். அழகான தாமரை ஏரியை கடந்து கலக்குட மலைகளிலிருந்து பாயும் கம்பீரமான நதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் பயணம் செய்யும் போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் வழிநடத்திய எஜமானர்கள் என்பதை அறிந்த அவர்கள் சந்தித்த மக்கள் அவர்களை மரியாதையுடன் பார்த்தனர். அவர்களின் பாதை கிழக்கு கோசலா வழியாக அவர்களை அழைத்து சென்றது. அங்கு அவர்கள் கிராமப்புறங்களில் அழகைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கந்தையையும் சோனையும் கடந்தனர். அவர்களின் நீ சூரிய ஒளியில் திரவ தங்கத்தைப் போல பிரகாசிக்கிறது. இறுதியாக பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் மததா என்ற செல்வம் நீ மற்றும் மரங்கள் நிறைந்த நகரத்தை அடைந்தனர். அது வானம் வரை நீண்டு இருப்பதாக தோன்றியது. அவர்கள் கோரத்தாவின் மலைகளை நெருங்கிய போது தசந்தாவின் கோட்டையை கண்டனர். இந்த நகரம் கட்டிடக்கலையின் அதிசயமாக இருந்தது. அதன் சுவர்கள் ராட்சதர்களைப் போல சுற்றியுள்ள நிலப்பரப்புக்கு மேலே உயரமாக இருந்தன. கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோர் தங்கள் அடுத்த பெரிய சவால் தங்களுக்கு முன்னால் இருப்பதை அறிந்து கொண்டு பிரமிப்புடன் அதை பார்த்தனர். ஒரு கோடை நாளின் கடுமையான வெப்பத்தில் மகதத்தின் தலைநகரான கிரிராஜாவின் பிரமாண்டமான சுற்றுப்பயணத்திற்கு அர்ஜுனனை வாசுதேவர் வழிநடத்தினார். அவர்கள் அதன் வாயுகள் வழியாக சவாரி செய்தபோது சகோதரர்கள் இந்த செழிப்பான பெருநகரத்தின் பிரம்மாண்டத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இந்த நகரம் பொறியியல் அதிசயமாக இருந்தது. அதன் 5 உயரமான மலைகள் வைதரார விருஷவா விசுகிரி மற்றும் சைற்றாயுது தீங்கிலிருந்து பாதுகாப்பதாக தோன்றியது. இந்த மலைகள்
லோத்தா மரங்களின் பசுமையான காடுகளால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் கிளைகள் நறுமணமுள்ள பூக்களால் கனமாக இருந்தன. அவர்கள் நகருக்குள் ஆழமாக சவாரி செய்தபோது காச்சிவ மற்றும் பிறர் உட்பட புகழ்பெற்ற மகன்களை பெற்ற மரியாதைக்குரிய முனிவரான தவதமரின் பண்டைய இருப்பிடத்தை வாசுதேவர் சுட்டிக்காட்டினார். அங்கவங்கா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த வலிமையான மன்னர்கள் கௌதமாவுக்கு மரியாதை செலுத்தவும் அவரது ஆசீர்வாதங்களை பெறவும் விரும்பிடம் இது என்பதை சகோதரர்கள் அறிந்தனர். அவர்கள் நகரின் மையப்பகுதியை நெருங்கிய போது தவதமரின் வசிப்பிடத்தின் பக்கவாட்டில் பிப்பலாக்கள் மற்றும் லோத்தாக்களின் அற்புதமான காடுகள் இருப்பதை அவர்கள் கவனித்தனர். இங்குதான் நாகர்கள் அர்வூதா மற்றும் சக்தவாபின் ஆகியோர் ஒரு காலத்தில் வசித்து வந்தனர். ஸ்வஸ்திகா மற்றும் மனு என்ற நாதாவுடன் மகதா ஒருபோதும் வறட்சியால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகித்தன. மகதத்தில் சக்தி வாய்ந்த மன்னரான தாசந்தா மற்ற மன்னர்களைப் போலல்லாமல் தனது லட்சியங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதாக வாசுதேவர் அதினனிடம் வெளிப்படுத்தினார். சகோதரர்கள் அவரை கொல்ல முடிவு செய்தனர். ஆனால் முதலில் அவர்கள் ஆயுதமற்ற பிராமணர்களாக மாறுவேடத்தில் நகரத்திற்குள் நுழைய வேண்டும். கிருஷர் பீமன் மற்றும் தனன்சேன் எளிய ஆடைகள் மற்றும் மாலைகளை அணிந்து ஒரு பக்க வாயில் வழியாக நகருக்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் பல்வேறு வகையான சுவையான உணவுகள் மற்றும் மலர் மாலைகளால் நிரப்பப்பட்ட கடைகளைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் மலர் விற்பனையாளர்களிடமிருந்து சில மாலைகளை பறித்து தாசந்தாவில் அரண்மனைக்கு சென்றனர். அவர்கள் அரண்மனை வாயில்களை நெருங்கிய போது மகத மக்கள் சந்தனம் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சகோதரர்களின் கம்பீரமான உருவங்களை பார்த்து தமித்தனர். காவலர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றனர். தார்சந்தார் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார். அவர்களின் கால்களுக்கு தண்ணீர் மற்றும் கால்நடைகளின் பரிசுகளை வழங்கினார். கிருஷ்ணர் தனது சகோதரர்கள் நள்ளிரவு வகை மௌன உறுதிமொழியை கடைப்பிடிப்பதாகவும் அதன் பிறகு அவர்கள் ராஜாவுடன் பேசுவார்கள் என்றும் பேக்கினார். தாசந்தா இந்த கோரிக்கையை மதித்து அவர்களை தியார் அறைகளில் அடைத்து தனது தனிப்பட்ட அறைகளுக்கு பின்வாங்கினார். இரவு கழிந்தபோது தனது விருந்தினர்களின் விசித்திரமான உடையை பற்றி ஆர்வத்துடன் தார்சந்தார் தனது அறைகளிலிருந்து வெளியே வந்தார். கிருஷ்ணர் பீமன் மற்றும் தனஞ்சயன் இன்னும் பிராமணர்களாக உடையணிந்து ஆனால் சக்தி மற்றும் வலிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்துவதை பார்த்த அசத்தியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நீதியான மன்னரான தசந்தா ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தார். அவர்களின் மாலைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். மகதத்தின் தலைநகரான தசந்தாவின் கடுமையான வெப்பத்தில் வலிமையான மன்னர் உயரமாக நின்று யாதவர்களின் நாட்டை சேர்ந்த 2 இளவரசர்களை உரையாற்றும் போது அவரது குரல் காற்றில் எதிரொலிக்கிறது. மதுவை கொன்ற கிருஷ்ணரும் சத்தியத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற அவரது சகோதரர் பலராமாவும் தாசந்தாவின் குற்றமற்றவர் என்ற கூற்றை சவால் செய்ய வந்திருந்தனர். உங்களுக்கு தீங்கு விளைவித்ததாக எனக்கு நினைவில்லை என்று அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டு சொட்டாக 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 சொட்டு சொட்டு சொட்டாக சொட்டு 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 கிருஷ்ணா தெரிந்தே புன்னகைத்தார். அவரது குரல் மென்மையான கண்டனத்தின் தொனியை எடுத்தது. ஏய் தாசந்தா, தனது வம்சாவளியின் கண்ணியத்தை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வருமாறு அவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். நீங்கள் பல க்ஷத்திரியர்களை சிறைபிடித்து அவர்களை உங்கள் நகரத்தில் அடிமைகளாக வாழ கட்டாயப்படுத்தினீர்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி குற்றமற்றவர் என்று கூற முடியும்? அவரது வார்த்தைகள் துக்கத்தால் சுட்டப்பட்டன. தாசந்தாவின் வெளிப்பாடு ஒரு கணம் தடுமாறியது. ஒரு மன்னன்
மற்றொரு நல்லொழுக்கமுள்ள மன்னனிடம் எப்படி தவறாக நடந்து கொள்ள முடியும் என்று கிருஷ்ணர் கோபத்துடன் குரல் எழுப்பினார். இன்னும் நீங்கள் கைப்பற்றப்பட்ட இந்த மன்னர்களை ரித்தா கடவுளுக்கு பலியாக வழங்க விரும்புகிறீர்கள். முட்டாள் தாசந்தா, உன்னை தவிர வேறு யார் இவ்வளவு கொடூரமான செயலை செய்ய துணிவார்கள்? நாங்கள் பிராமணர்கள் அல்ல, ஆனால் பெரும் புகழ்பெற்ற போர்வீரர்கள். நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மன்னர்களை உங்கள் பிடியிலிருந்து விடுவிக்க வந்தோம். வசந்தனின் முகம் இருந்தது, அவரது கண்கள் கோபத்தால் மின்னின. போரில் அவரை முதலில் தோற்கடிக்காமல் நான் ஒருபோதும் ஒரு ராஜாவை சிறைப்பிடிக்க மாட்டேன் என்று அவர் முணுமுணுத்தார். இந்த மன்னர்களில் யார் தோற்கடிக்கப்படவில்லை? இது க்ஷத்திரியர்களின் கடமையாகும். நமது வீரத்தால் மற்றவர்களை வென்று அடிமைப்படுத்துவது இரு தரப்பினரும் எதிர்கொண்ட போது ஞானியான வைசம்பாயனர் ஆர்வத்துடன் பார்த்தார். தாசந்தரின் தலைவிதி முத்திரையிடப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். விரைவில் அவர் போரில் தனது முடிவை எதிர்கொள்வார். கிருஷ்ணரின் கைகளில் அல்லர், பீமனின் கைகளில் வரவிருக்கும் போருக்கு தயாராகி தனது மகன் சகாதேவனை அரியணையில் அமர்த்த மன்னர் உத்தரவிட்டார். அவரது 2 தளபதிகளான கௌசிகாவும் சித்தர்சேனனும் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் இப்போது மக்களிடையே கன்சா மற்றும் திம்பதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரிப்புத்தன்மையற்ற வலிமை கொண்ட சக்தி வாய்ந்த போர்வீரரான தசந்தா இறுதி மோதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். எப்போதும் சத்தியத்திற்கு அர்ப்பணிப்புள்ள கிருஷ்ணருக்கு போரில் தசந்தனை கொல்ல விருப்பம் இல்லை. பிரம்மாவின் கட்டளையை அவர் நினைவு கூர்ந்தார். அதில் யாதவர்களில் மிகவும் புத்திசாலியான கிருஷ்ணர் மகதத்தை சேர்ந்த வலிமையான போர்வீரரான தசந்த மன்னரின் முன் நின்றபோது சூரியன் தூசி நிறைந்த அங்கில் விழுந்தது. கிருஷ்ணர் தசந்தனை நோக்கி, ராஜாவே, எங்களில் 3 பேருடன் நீ யாருடன் போரிட விரும்புகிறாய்? எங்களில் யார் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வான்? நான் பீமனுடன் போரிடுவேன் என்று பதிலளித்த போது தாசந்தனின் கண்கள் உறுதியுடன் மின்னின. அவரது வார்த்தைகள் கடவுள்களுக்கு ஒரு சவால் போல் இருந்தன. ஓசாரி வைசம்பாயனர் புனித மஞ்சள் நிறமியையும் மலர்களின் மாலைகளையும் கொண்டு வந்தார். தசந்தாவை போருக்கு தயார்படுத்தி கொண்டார். மன்னர் தனது காசத்தை அணிந்தபோது புகழ்பெற்ற பிராமணர் அவருக்கு பலத்தையும் தைரியத்தையும் வழங்க ஆசீர்வாதங்களை உச்சரித்தார். 2 வீரர்களும் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர். அவர்களின் கண்கள் கடுமையான பார்வையில் மூடப்பட்டன. பாண்டுவின் சக்தி வாய்ந்த மகனான பீமன் நம்பிக்கையுடன் தரசந்தனை நோக்கி முன்னேறினார். 2 அட்டங்களும் மோதிக்கொண்டபோது கூட்டம் மூச்சு திணறியது. அவர்களின் வெற்று கைகள் ஒருவருக்கொருவர் கைக்குழிகளில் அரைந்து பூமி நடுங்கியது. பகலும் இரவும் போரிடித்தது. அவர்கள் மல்யுத்தத்தில் சத்தம் இடிமுழக்கம் போல நிலத்தில் எதிரொலித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தை பிடித்து கொண்டனர். இழுத்து தங்கள் முழு பலத்துடனும் தள்ளப்பட்டனர். அவர்களின் கைமுட்டிகள் மங்கலான இயக்கத்தில் பறந்தன. ஒருவருக்கொருவர் மார்புகளையும் தோள்களையும் தாக்கின. 2 வீரர்களும் பலத்தின் சாதனைகளை நிகழ்த்துவதை கூட்டம் பிரமிக்க வைத்தது. ஒருவருக்கொருவர் கைகால்களை காய்கறி இழைகள் போல முறுக்கியது. நாட்கள் செல்ல செல்ல தரசந்தா சோர்வடைய தொடங்கினார். அவரது அசைவுகள் குறைந்தன. அவரது அடிகள் துல்லியமாகவில்லை. கிருஷ்ணர் இதை தூரத்திலிருந்து கவனித்து பீமனிடம் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கிசுகிசுத்தார். குந்தியின் மகனே, சோர்வடைந்த ஒரு எதிரியை அத்தகைய நேரத்தில் அழுத்தம் கொடுத்தால் அவர் இறக்கக்கூட முடியாது. பீமனை தனது வலிமையை பாதுகாத்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். கிருஷ்ணரின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட பீமனின் கண்கள் சுருங்கின. புதிய மன உறுதியுடன் அவர் தனது அனைத்து வலிமையையும் தைரியத்தையும் திரட்டினார். போர் புதுப்பிக்கப்பட்ட கொடூரத்துடன் மீண்டும் தொடங்கியது. 2 வீரர்களும் மகதத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் போராட்டத்தில் பூட்டப்பட்டனர். நெரிசலான மகதா நகரில் அதன் குடிமக்கள் மீது ஒரு அச்ச உணர்வு நிலைத்திருந்தது. கொடுங்கோன்மை மன்னன் தசந்தா தனது இடு இணையற்ற வலிமையுடன் தனது மலைக்கோட்டையான கிரிராஜாவில் ஏராளமான மன்னர்களை சிறையில் அடைத்திருந்தார். அவரது ஆட்சி அச்சம் மற்றும் ஒடுக்குமுறையால் குறிக்கப்பட்டது. உண்மையான போர்வீரனும் அதுல்லின் சகோதரனுமான பீமன் தரசந்தனின் பயங்கரமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தார். அவர் யாது வம்சத்தில்
புத்திசாலித்தனமான மற்றும் சக்தி வாய்ந்த தலைவரான கிருசரில் ஆலோசனையை நாடினார். மனிதர்களில் புலியே பீமன் கிருசரிடம் கணிசமான வலிமை இருந்த போதிலும் என்னை சவால் செய்ய துணிந்த இந்த மோசமானவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறினார். கிருசர் பீமனின் தீர்மானத்தை உணர்ந்து தசண்டனின் மீது தனது முழு கோபத்தையும் கட்ட வைத்து விடுமாறு அவரை ஊக்குவித்தார். கிருசர் வலியுறுத்தினார், இன்று உங்கள் வலிமையை வெளிப்படுத்துங்கள். ஓ பீமா, உங்கள் தன்னையான மருத கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்ற சக்தியை வெளிப்படுத்துங்கள். புதுப்பித்த உறுதியுடன் பீமன் தசந்தரை பிடித்து கொண்டு அவரை 100 முறை காற்றில் சுழற்றத் தொடங்கினார். அவர்களின் போராட்டத்தில் சத்தம் நகரம் முழுவதும் எதிரொலித்தது. அதன் குடிமக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. பீமனின் கர்ஜனை தசந்தாவின் மரணக்கோளுடன் கலந்து அதை கேட்ட அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை தூண்டியது. பெண்கள் முன்கூட்டியே பயத்தில் பசரிக்கப்பட்டனர். பூமியும் கூட நடுங்குவதாக தோன்றியது. பீமனின் முழங்காலில் தசந்தரின் உடைக்கப்பட்ட போது அவரது உயிரற்ற வடிவம் அரண்மனை வாயிலில் கிடந்தது. இது போர்வீரரின் சகிப்புத்தன்மையற்ற வலிமைக்கு ஒரு கடுமையான சான்றாகும். மகத மக்கள் தங்கள் ராஜாவின் உயிரற்ற உடலை கைவிட்டு பீதியுடன் தப்பி ஓடியர். கிருசர் பீமனையும் அத்துலனையும் தனது பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்திரனிடமிருந்து பெறப்பட்ட தசண்டனின் தெய்வீக காரில் கீராஜாவிடமிருந்து புறப்பட்டார். கார் ஒரு அதிசயமாக இருந்தது. அதன் வேகம் காற்றுக்கு போட்டியாக இருந்தது. அதன் குடிரண்டு வானவில் போல பிரகாசித்தது. அவர்கள் நகரத்திலிருந்து வெளிவரும்போது மகத்தான பறவையான கருடா கிருசரின் எண்ணங்களால் ஈர்க்கப்பட்ட மகத மன்னர்கள் தங்கள் அடைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் அவர்கள் கிருசரின் அசாதாரணமான நல்லொழுக்கத்தை அங்கீகரித்து மரியாதையுடன் அவரை அணுகினர். தேவகியின் மகளே, அவர்கள், நீ எங்களை துக்கத்தில் ஆழத்திலிருந்து காப்பாற்றி ஒரு குறிப்பிடத்தக்க நற்பெயரை பெற்றாய். ஆண்டவரே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம் என்று கூறினர். கிருசர் அவர்களின் வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்தார். ராசூய பலியை நிறைவேற்றுவதற்கான யுதிஷ்டிரரின் முயற்சிகளுக்கு அவர் உதவுவார் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். இது அவருக்கு ஏகாதிபத்திய கண்ணியத்தை வழங்கும். மன்னர்கள் மகிழ்ச்சியான இதயங்களுடன் கிருசரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் அவருக்கு நகைகளை வழங்கினர். அவர்கள் மகரத்திலிருந்து புறப்பட்ட போது தசண்டனின் மகளான சகாதேவர் கிருசரை அணுகி அவரது உறவினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் வந்தார். அவர் மனிதர்களிடையே உள்ள கடவுளான வாசுதேவனை வணங்கினார். ஏராளமான நகைகளையும் விலைமதிப்பற்ற கற்களையும் வழங்கினார். கிருசர் மகிழ்ச்சியுடன் சகாவை நிறுவினார். பரபரப்பான அஸ்தினாபுர் ராஜ்யத்தில் அதுலன் உயரமாக நின்றான். கண்கள் உற்சாகத்துடனும் நோக்கத்துடனும் பிரகாசித்தன. தன் நண்பர் அத்தையிடமிருந்து ஒரு அற்புதமான வில், 2 வற்றாத திகைப்புகள், ஒரு கம்பீரமான மற்றும் ஒரு பிரம்மாண்டமான கூட்ட அரண்டம் ஆகியவற்றை பெற்றான். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான மன்னர் யுதிஷ்டிரனிடம் திரும்பிய போது அவனால் தனது உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ராஜாவே, செல்வம், அதிகாரம், கூட்டாளிகள், புகழ், வலிமையான இராணுவம் ஆகியவற்றை பெறுவது கடினமாக இருந்த அனைத்தையும் நான் பெற்றுவிட்டேன். இப்போது மற்ற மன்னர்கள் நமக்கு கப்பம் செலுத்துவதன் மூலம் நமது கருவூலங்களை நிரப்ப வேண்டிய நேரம் இது என்று நான் நினைக்கிறேன். சரியான வான தாக்கங்களின் கீழ் வடக்கை நமது ஆதிக்கமாக உரிமை கோருவதற்காக நான் வெற்றி பெற விரும்புகிறேன். அவரது வார்த்தைகள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தன. அது கிட்டத்தட்ட தெளிவாக தோன்றியது. மன்னர் யுதிஷ்டிரரின் வெளிப்பாடு கடுமையானதாகவும் சிந்தனைமிக்கதாகவும் மாறியது. அர்ஜுனனின் வார்த்தைகளை அவர் தனது இயல்பான அமைதியான தொனியில் பதிலளிப்பதற்கு முன்பு கவனமாக கேட்டார். ஓ பாரத இனத்தை சேர்ந்த காளையே, வெளியே போ. ஆனால் முதலில் நமது மதிப்பிற்குரிய பிராமணர்களின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நீங்கள் போரில் இறங்கும்போது அவர்களின் பிரார்த்தனைகள் உங்களை பாதுகாக்கட்டும். இது உங்கள் எதிரிகளுக்கு வருத்தத்தையும் உங்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெற்றி உங்களுடையது. உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இல்லை ஊக்கமைக்கும் வார்த்தைகளுடன் அர்ஜுனன் தனது தெய்வீக ரதத்தில் ஏராளமான வீரர்களால் சூழப்பட்டான். வலுவான விருப்பமுள்ள சகோதரரான பீமன் கிழக்கை கைப்பற்ற ஒரு இராணுவத்தை வழிநடத்தினார். அதே நேரத்தில் அனைத்து வகையான போர்களிலும்
திறமையால நகுலன் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றார். சகதேவர் தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் தெற்கின் பொறுப்பை ஏற்றார். இதற்கிடையில் மன்னர் யுதிஷ்டிரர் கந்தவகஸ்தத்தில் தங்கியிருந்தார். ஆடம்பரங்களை அனுபவித்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சூழப்பட்டார். அர்ஜுனன் வடக்கு நோக்கி பயணித்தபோது தனது அதிகாரத்தை சவால் செய்ய துணிந்த வலிமையான எதிரிகளை அவர் எதிர்கொண்டார். ஆனால் தனது ஈடு இணையற்ற வலிமை மற்றும் பிராமணர்களின் ஆசீர்வாதங்களால் அவர் ஒவ்வொரு தடையையும் முறியடித்து வடக்கை தனது ஆட்சியாக உரிமை கோரினார். கிழக்கிலிருந்து வந்த சக்தி வாய்ந்த மன்னரான பகதத்த யுதிஷ்டிரரின் வெற்றிகளை பற்றி அறிந்து அவர் மீது அசைக்க முடியாத விசுவாச உணர்வை உணர்ந்தார். அவர் பாண்டவ சகோதரர்களின் மரியாதைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க முயன்றார். மேலும் நான் உங்களுக்காக வேறு என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். பெரும் மாற்றம் மற்றும் எழுச்சியின்றில்ல சகாப்தத்தில் பாண்டவர்கள் உயரமாக நின்றனர். அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பேரரசை விரிவுபடுத்திய போது அவர்களின் பெயர்கள் துணிச்சல், ஞானம் மற்றும் தாராள மனப்பான்மைக்கு ஒத்ததாக மாறியது. இவை அனைத்தின் மையத்திலும் மன்னர் யுதிஷ்டிரர் இருந்தார். அவர் தனது சகோதரர்களை மகத்துவத்தை நோக்கி வழிநடத்தினார். அதே நேரத்தில் அதிகாரத்திற்கும் இரக்கத்திற்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை பராமரித்தார். அவர்களின் ஆட்சியின் கீழ் ராஜ்யம் செழித்தொங்கியதால் வலிமையான பாண்டவர்களின் பாதுகாப்பின் கீழ் தாங்கள் வாழ்ந்தோம் என்கிற அறிவால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வைசம்பாயனர் அர்ஜுனனின் வெற்றிகளைப் பற்றிய கதையை தொடர்ந்து விவரிக்கையில் அவர் இவ்வாறு பேசினார். குந்தியின் மகன் தனஞ்சயன் பகதத்தரிடம், நீங்கள் இதை செய்வதாக உறுதியளித்தால் நான் திருப்தி அடைகிறேன் என்று பதிலளித்தார். மேலும் பிரேச்சியோதிஷா மன்னரை அடிமைப்படுத்த ஒப்புக்கொண்ட தனஞ்சயன் பொக்கிஷங்களின் எஜமானரால் வழிநடத்தப்பட்டு வடக்கு நோக்கி அணிவகுத்து சென்றார். அந்த வலிமையான போர்வீரரான அர்ஜுனன் மலைப்பகுதிகளையும் அவற்றின் புறநகர் பகுதிகளையும் மலைப்பகுதிகளையும் வென்றார். அவர் அனைத்து மலைகளையும் அவற்றின் மன்னர்களையும் தனது ஆட்சியில் கீழ்கொண்டு வந்தார். அவரிடமிருந்து கப்பம் வாங்கி அவர்களின் வாசத்தை பெற்றார். அவர் பயணம் செய்தபோது அர்ஜுனனின் மோசுகள் நிலத்தில் எதிரொலித்தன. அதைத் தொடர்ந்து அவரது தேர் சக்கரங்களின் இரைச்சல் மற்றும் அவரது யானைகளின் இடி முழக்கம். அவரது அடுத்த இலக்கு உலகாவின் மன்னர் விருடந்தா ஆவார். அவர் 4 வகையான படைகளைக் கொண்ட ஒரு வலிமையான படையுடன் தனது நகரத்திலிருந்து வெளிப்பட்டார். விருடந்தா மற்றும் அர்ஜுனருக்கு இடையிலான போர் கடுமையானதாகவும் தீவிரமாகவும் இருந்தது. ஆனால் இறுதியில் பாண்டுவின் மகனே தவிர்க்க முடியாதவராக நிரூபித்தார். அவர் அர்ஜுனனின் வலிமைக்கு இணையாக இல்லை என்பதை உணர்ந்த விருடந்தா தனது முழு செல்வத்துடனும் அவரை அணுகி தனது ராஜ்யத்தை ஒப்படைக்க முன்வந்தார். அர்ஜுனன் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தனக்கு விசுவாசமாக இருப்பார் என்று வேடந்தாவிடமிருந்து ஒரு வாக்குறுதியை பெறுவதற்கு முன்பு அல்ல. வேடந்தா தனது பக்கத்திலேயே இருந்ததால் அர்ஜுனன் சேனவிந்துவுக்கு எதிராக அணிவகுத்து சென்றார். அவரை விரைவில் தனது ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார். அடுத்து அர்ஜுனன் மோடபுரா, வாமதேவா, சுதமான், சுசாங்குலா, வடக்கு உலுகாக்கள் மற்றும் அந்த நாடுகளின் மன்னர்கள் மீது தனது கவனத்தை திருப்பினார். அவர் அனைவரையும் தோற்கடித்து தனது வளர்ந்து வரும் பேரரசுடன் அவர்களின் ராஜ்யங்களை சேர்த்தார். இருப்பினும் யுதிஷ்டிரரின் கட்டளையின் பேரில் அர்ஜுனன் தனிப்பட்ட முறையில் இந்த பிரதேசங்களுக்கு எதிராக படைகளை வழிநடத்தவில்லை. மாறாக தனது படைகளை அனுப்பினார். சேனவிந்துவிலிருந்து அர்ஜுனன் மீண்டும் ஒரு முறை புறப்பட்டான். இந்த முறை புருவின் வம்சாவளியை சேர்ந்த விஸ்வரசோ மன்னருக்கு எதிராக காஜாவின் சார்பாக போராடிய துணிச்சலான மலையேறுபவர்கள் அர்ஜுனனின் வலிமைக்கு இணையாக இருக்கவில்லை. மேலும் அவர் தனது படைகளின் உதவியுடன் அவர்களின் நகரத்தை ஆக்கிரமித்தார். புரு மன்னரையும் மலைகளில் வாழ்ந்த கொள்ளை பழங்குடியினரையும் தோற்கடித்த பிறகு அர்ஜுனன் உச்சா சென்கிதா என்று அழைக்கப்படும் 7 பழங்குடியினரை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். அர்ஜுனன் பின்னர் காஷ்மீரின் சத்திரியர்கள் மீது தனது கவனத்தை
திருப்பி அவர்களின் துணிச்சலான வீரர்களை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினான். அவர் 10 சிறிய தலைவர்களுடன் நோதிதா மன்னரையும் வென்றார். பிரிகத்தாக்கள், தாரவாக்கள், கொக்கோநாதாக்கள் மற்றும் பல்வேறு சத்திரியர்கள் அர்ஜுனனின் முன்னேற்றத்தை எதிர்க்க முயன்றனர். ஆனால் இறுதியில் தோற்கடிக்கப்பட்டனர். அவர் முன்னேறி செல்லும்போது அர்ஜுனன் மகிழ்ச்சியான நகரமான அவிசாரியை கைப்பற்றினார். அதைத் தொடர்ந்து ரோசமானாவும் பாண்டவர்களின் கம்பீரமான சாம்ராஜ்யத்தில் இந்திரனின் மகனும் சகிப்புத்தன்மையற்ற போர்வீரருமான அர்ஜுனன் ஒரு மகத்தான சாசத்தை மேற்கொண்டார். அவரது பயணம் அவரை பனி மூடிய வெள்ளை மலைகளை கடந்து அழைத்துச் சென்றது. அங்கு அவர் துருமபுத்தாவால் ஆளப்பட்ட லிம்புருஷா நிலத்தை வென்றார். போரில் அர்ஜுனனின் வலிமை இப்பகுதியில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றதால் பள்ளத்தாக்குகளில் எகுக்கு எதிராக எகு மோதல் எதிரொலித்தது. அவரது ராஜ்யம் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அவர் குராக்கர்களால் ஆளப்பட்ட கர்தாக்காவை நோக்கி அணிவகுத்து சென்றார். இந்த புதிய நாட்டுக்குள் நுழைந்தபோது அர்ஜுனன் சமரச கொள்கையை பயன்படுத்தி மக்களின் இதயங்களையும் மனதையும் வென்றார். அவரது வருகை பிரம்மாண்டமான மல்சா ஏரியை பார்த்தபோது ஆச்சரியத்தை சந்தித்தது. அதன் படிகனி சுற்றியுள்ள நிலப்பரப்பில் அழகை பிரதிபலிக்கிறது. இந்த புனித இடங்களில் வாழ்ந்த மதிப்புக்குரிய முனிவர்கள் தங்கள் இருப்பை கொண்டு இந்த நிலத்தை ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது. குராகர்களின் பிரதேசங்களுக்கு அருகில் இருந்த காந்தர்வர்களால் ஆளப்பட்ட பகுதிகளை அர்ஜுனன் அடிபணிய செய்ததால் அர்த்தகாவை விரைவாகவும் தீர்க்கமாகவும் வென்றார். வெற்றியாளரின் கவனம் பின்னர் வடக்கு ரரிவஷா நாட்டை நோக்கி திரும்பியது. இது மனித படையெடுப்புக்கு அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம் என்று வதந்தி பரவியது. எல்லை காவலர்கள் வலிமை மற்றும் ஆற்றலின் பெரிமோட்கள் அர்ஜுனனின் முன்னேற்றத்துக்கு எதிராக உறுதியாக நின்றனர். துணிச்சலான இதயங்களுடன் அவர்கள் போர்வீரரிடம் தங்கள் வழக்கை முன்வைத்தனர். பிரிதாவின் மகனே, இந்த நிலத்தை உன்னால் வெல்ல முடியாது. நீ உன் நன்மையை தேடினால் அதிலிருந்து திரும்பி செல்லுங்கள். வடக்கு ஹரிவஷாவுக்குள் நுழைந்த எவரும் அழிந்துவிடுவார்கள் என்றும் மனித கண்களால் கூட அதன் எல்லைக்குள் எதுவும் காண முடியாது என்றும் அவர்கள் எச்சரித்தனர். அர்ஜுனன் அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவரது வெளிப்பாடு அமைதியான பரிசீலனையின் முகமூடி. அவர் பதிலளித்தார், நியாயமான மற்றும் புத்திசாலியான யுதிஷ்டனால் ஏகாதிபத்திய கண்ணியத்தை நான் பெற விரும்புகிறேன். உங்கள் நிலம் மனிதர்களுக்கு எதிராக மூடப்பட்டால் நான் அதில் நுழைய மாட்டேன். அர்ஜுனனின் நோக்கங்களை புரிந்து கொண்டு காவலர்கள் அவருக்கு ஒரு மாற்றீட்டை வழங்கினர். அவர்கள் தெய்வீக தோற்றம் கொண்ட தெய்வீக ஆடைகள், ஆபரணங்கள், பட்டுகள் மற்றும் தோள்கள் வடிவில் யுதிஷ்டருக்கு கப்பம் செலுத்த முன்வந்தன. இவ்வாறாக மனிதர்களில் வீரன் அவர்களின் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு வடக்கு தரிவர்ஷாவிலிருந்து புறப்பட்டான். அவரது படையெடுப்பு கெத்திரிய பழங்குடியினர் மற்றும் கொள்ளையர்கள் இருவருக்கும் எதிராக போராடிய எண்ணற்ற போர்களில் ஒன்றாகும். அர்ஜுனன் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றான். அவரது வெற்றிகளிலிருந்து அவர் பெற்ற செல்வம் மகத்தானது. விலைமதிப்பற்ற ரத்தினங்கள், நகைகள், அரிய இனங்களின் குதிரைகள் மற்றும் மூச்சடைக்கக்கூடிய வேகமான விலங்குகள். அவர் சக்தி வாய்ந்த இராணுவத்தால் சூழப்பட்ட சக்தா பஸ்தா நகரத்திற்கு திரும்பிய போது பார்த்த நீதியான மன்னரான யுதிஷ்டிரரிடம் கொள்ளையடித்தார். செல்வமும் பொக்கிஷங்களும் அர்ஜுனனின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த மன்னர் முன் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் கதாநாயகன் அரண்மனைக்குள் இருந்த ஒரு அறைக்கு ஓய்வு பெற்றார். வைசம்பாயனர் பீம்சேனனின் வெற்றிகளில் கதையை விவரிக்கத் தொடங்கிய போது காற்று எதிர்பார்ப்புகளால் நிரம்பியது. பாண்டவின் மகனான வலிமையான போர்வீரன் நீதிமானான ராஜாவான யுதிஷ்டிரரின் ஆசீர்வாதத்தை பெற்று இப்போது அவரது கட்டளையில் ஒரு வலிமையான படையுடன் கிழக்கு திசையை நோக்கி அணிவகுத்து சென்றான். வீரர்களின் பரந்த கடல் யானைகள் மற்றும் குதிரைகள் அனைவரும் ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் போருக்கு தயாராக இருந்தவர்களாகவும் பீம்சேனாவின் புரவலன் ஒரு காட்சியாக இருந்தது. அவர்கள் நிலத்தை கடந்து செல்லும்போது அவர்களின் காலடியில்
பூமி நடுங்கியது. அவர்களின் பெயரை குறிப்பிடுவதுதான் அவர்களின் எதிரிகளின் முள்ளெலும்புகளை நடுங்க செய்தது. பீம்சேனாவின் பயணத்தின் முதல் நிறுத்தம் பாஞ்சாலர்களின் மாபெரும் நாடாகும். ஆஜரந்திரம் மற்றும் காணுவ வலிமையின் கலவையுடன் அவர் இந்த சக்தி வாய்ந்த பழங்குடியினரை வெல்லத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் இனிப்பு நிறைந்திருந்தன, மேலும் அவரது செயல்கள் எந்த பேச்சையும் விட சத்தமாக பேசின. பீம்சேனாவின் இராணுவத்தின் வெல்ல முடியாத தன்மையை உணர்ந்த பஞ்சாலர்கள் அவரது விருப்பத்துக்கு விரைவாக அடிபணிந்தன. பாஞ்சாலர்கள் தனது கட்டுப்பாட்டில் இருந்ததால் பீம்சேனா தனது கவனத்தை கந்தகர்கள் மற்றும் விதேகர்கள் மீது திருப்பினார். இந்த பழங்குடியினரை அவர் எளிதில் தோற்கடித்ததால் அவரது வீரத்திற்கு எல்லையே இல்லை. தசர்நாக்களும் அவரது கோபத்தினிடையில் உழந்தனர். மேலும் அவர்களின் மன்னர் சுதமன் போரில் பீம்சேனாவை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பீம்சேனாவுக்கும் சுதமனுக்கும் இடையிலான மோதல் பார்ப்பதற்கு ஒரு கண்கவர் காட்சியாக இருந்தது. இரு போர் வீரர்களும் எஃகு மற்றும் வேவையின் விரியில் மோதிக்கொண்டனர். ஒரு புயலடித்த நாளி இடிமுழக்கம் போன்ற நிலப்பரப்பில் அவர்களின் தாக்குதல்கள் ஒலித்தன. இறுதியில் பீம்சேனா வெற்றி பெற்றார். ஆனால் சுதர்மனின் துணிச்சலால் அவர் ஈர்க்கப்பட்டதால் அவரை தனது படைகளின் தளபதியார் நியமித்தார். இந்த வெற்றியை தனக்கு பின்னால் கொண்டு வந்து பீம்சேனா தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளின் பாதையை விட்டு கிழக்கு நோக்கி அணிவகுத்துச் சென்றார். அவரது அடுத்த இலக்காக அசோனேதாவின் மன்னர் ரோச்சமனாயிருந்தார். அவர் வெற்றிக்கான பாதையை தடுக்கும் மலைத்தொடர்களைப் போல தனது படையின் தலைமையில் நின்றார். ஆனால் பீம்சேனா தைரியமில்லாமல் இருந்தார். மேலும் அவரது வாள் சில விரைவான அடிகளால் அவர் ராஜாவின் பாதுகாப்பை சிறடித்து வெற்றியை கோரினார். கிழக்கத்திய பிராந்தியம் இப்போது பீம்சேனாவின் காடியில் கிடந்தது. அதன் மக்கள் அவரது செறிப்புத்தன்மையற்ற சக்தியால் பயந்தனர். அவர் தெற்கு நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தபோது அவர் தனது விருப்பத்திற்கு இன்னும் அடிபணியாத மன்னர்களான சுகுமாராவையும் சுமித்ராவையும் சந்தித்தார். ஆனால் பீம்சேனா தூண்டுதலில் நிபுணராக இருந்தார். மேலும் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வார்த்தைகளாக அவர்களை தனது பக்கத்தில் வென்றார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியில் நிலப்பரப்பை செலுத்திய போது பீம்சேனாவின் எண்ணங்கள் இரித்ததின் அடுத்த கட்டளையை நோக்கி திரும்பின. சேதி மன்னர் சிசுபாலாவுக்கு எதிராக அணிவகுத்து சென்று அவரை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆழ்ந்த மூச்சுடன் அவர் தனது சேதி நோக்கி புறப்பட்டார். ஒரு கொந்தளிப்பான சகாப்தத்தின் மத்தியில் பாண்டரின் மகனான வலிமையான பீமன் வரலாற்றில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு செல்லும் தொடர்ச்சியான வெற்றிகளை மேற்கொண்டார். அவரது முதல் சவால் குமாராவின் ஆட்சியாளரான மன்னர் சேலிமத்தின் வடிவத்தில் வந்தது. அவர் எளிதில் தோற்கடித்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து விரைவில் கோசலாவின் மன்னர் விரகபாலா மீது மற்றொரு வெற்றி கிடைத்தது. ஒரு போர் வீரனாக பீமனின் வலிமை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. பின்னர் அவர் அலோத்தியின் வலிமையான மன்னரான திருக்கேயாத்தா மீது தனது பார்வையை வைத்தார். இந்த இரண்டு கட்டங்களுக்கும் இடையிலான போர் பூமியில் அடித்தளத்தை உலுக்கியது. ஆனால் இறுதியில் பீமன் வெற்றி பெற்றார். அவரது வெற்றிகள் அங்கு நிற்கவில்லை. கோபாலகற்றா வடக்கு கோசலர்கள் மல்லாஸ் ராஜ்யத்தையும் அவர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அவர் வடக்கு நோக்கி பயணித்தபோது பீமன் இமயமலையின் அடிவாரத்திலுள்ள இரப்பதமான பகுதியை எதிர்கொண்டார். அங்கு அவர் விரைவில் முழு பகுதியையும் அடிமைப்படுத்தினார். அவரது சூழ்ச்சிகள் இப்போது புராணங்களின் பொருளாக மாறிவிட்டன. பல்வேறு நாடுகள் வலுத்த பலம் போல அவருக்கு முன் விழுந்தன. மிகுந்த ஆற்றலும் வலிமையும் பெற்ற பீமன் வெற்றியை தேடுவதில் தடையின்றி இருந்தார். அவரது பட்டியலில் அடுத்ததாக பல்லர ராஜ்யம் இருந்தது. அதன் ஆட்சியாளரான சிட்டிமந்தா ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். இருப்பினும் பீமனின் சுத்தமான படை இறுதியில் ராஜாவின் பாதுகாப்பை உடைத்தது. மேலும் அவர் சரணடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வெற்றியை தொடர்ந்து மற்றொரு வெற்றி ஏற்பட்டது. பீமன் காசியின் பிடிவாதமான மன்னரான சுவாருவை தோற்கடித்தார். பாண்டுவின் மதன் தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்தபோது சுவசவுக்கு அருகிலுள்ள ஒரு பிராந்தியத்தை ஆட்சி செய்த மாபெரும் மன்னர் ககனை அவர் எதிர்கொண்டார். போரில் பீமனின் வலிமை ராஜாவுக்கு அதிகமாக இருந்தது.
இறுதியில் அவர் சரணடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வெற்றி ஒரு நீண்ட தொடர் வெற்றிகளின் தொடக்கத்தை குறித்தது. ஏனெனில் பீமன் மற்ற மலாராஸ் மற்றும் பசுபூமிகளை தோற்கடித்தார். பீமனின் வெற்றிகள் இப்போது அவரை வடக்கே அழைத்துச் சென்றன. அங்கு அவர் பல சக்தி வாய்ந்த ராஜ்யங்களை எதிர்கொண்டார். அவர் மததாரா, மதிதாரா மற்றும் சோமாதேயர்களை எளிதில் அடிமைப்படுத்தினார். பின்னர் அவர் தனது கவனத்தை வற்றபூமியில் திருப்பினார். அதை அவர் முழு பலத்தின் மூலம் வென்றார். பார்கர்களின் ஆட்சியாளரும் நிசாதர்கள் மற்றும் மணிமர் ஆகியோரும் அவருக்கு முன் வீழ்ந்தனர். கிந்தியின் வலிமைமிக்க மகன் தனது படையெடுப்பை தொடர்ந்தபோது அவர் பல தென்னிந்திய ராஜ்யங்களை எதிர்கொண்டார். அவை அவரது வலிமைக்கு பொருந்தாது என்பதை நிரூபித்தன. அவர் தெற்கு மல்லாஸ் மற்றும் பகந்த மலைகளை எந்த முயற்சியின்றி தோற்கடித்தார். பின்னர் தனது கவனத்தை சர்மகர்கள் மற்றும் பர்மகர்கள் மீது திருப்பினார். அவர்களை அவர் கொள்கையின் மூலம் மட்டுமே தோற்கடித்தார். பீமனின் அடுத்த சவால் விதகாசின் சக்தி வாய்ந்த மன்னரான ஜானகாவின் வடிவத்தில் வந்தது. இருப்பினும் இந்த போர் ஒரு மகத்தான போராக நிரூபிக்கப்பட்டது. குரு ராஜ்யத்தில் பரந்த பரப்பில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தபோது யுதிஷ்டிரரின் இளைய சகோதரர் சகதேவர் ஒரு பிரம்மாண்டமான சாசத்தை தொடங்க தயாரானார். அவரது கட்டளையில் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் அவர் தனது மூத்த சகோதரரின் ஆசீர்வாதங்களுடனும் பாசத்துடனும் தெற்கு திசையை நோக்கி அணிவகுத்து சென்றார். அவர்கள் அந்த நிலத்தை கடந்து செல்லும்போது சகதேவரின் பலத்தால் எளிதில் தோற்கடிக்கப்பட்ட சுரசேனாக்களை கண்டனர். மத்ஸ்ய மன்னன் அடுத்தபடியாக அவரது ஆட்சியில் கீழ் வீழ்ந்தார். அதைத் தொடர்ந்து அதிராஜர்களின் வலிமைமிக்க மன்னரான தந்தவக்தா வந்தார். ஒவ்வொரு வெற்றிக்கும் குரு போர்வீரின் நற்பெயர் வளர்ந்தது. மேலும் அவர் மக்களின் மரியாதையை பெற்றார். பின்னர் சகாதேவர் தனது கவனத்தை மத்ஸ்யர்களின் நாட்டிற்கு திருப்பினார். அங்கு சுகுமார மற்றும் சுமித்ரா ஆகியோர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். இளவரசரின் புத்திசாலித்தனம் மற்றும் மூலோபாய சிந்தனை அவரை பட்டாச்சாரர்கள், விசாகர்கள் மற்றும் கோசரிங்காவின் உயரமான மலையை கைப்பற்ற அனுமதித்தது. அவர் பூமியின் சக்தி வாய்ந்த ஆண்டவரான செலிமத்தையும் அடிமைப்படுத்தினார். அவர் மேலும் தெற்கே அணிவகுத்து செல்லும்போது சகாதேவர் குந்தி போஜாவை எதிர்கொண்டார். அவர் தனது ஆட்சியை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டார். பின்னர் இளவரசர் சார்மன் கரையை நோக்கி சென்றார். அங்கு அவர் கடந்த காலத்தில் வாசுதேவரால் தோற்கடிக்கப்பட்ட யாமகளின் மகனை சந்தித்தார். எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தபோதிலும் சகாதேவர் வெற்றி பெற்று தனது வெற்றிகளை தொடர்ந்தார். சக்தி வாய்ந்த போர்வீரன் அடுத்ததாக சேகக்களை தோற்கடித்து அவர்களிடமிருந்து கப்பம் வாங்கி பல்வேறு விலைமதிப்பற்ற இரத்தினங்களையும் செல்வங்களையும் கோரினார். அவர் தோற்கடிக்கப்பட்ட பழங்குடியினருடன் கூட்டணியை உருவாக்கி நர்மதாவின் கரையில் உள்ள நாடுகளை நோக்கி அணிவகுத்து சென்றார். அங்கு அவர் அவந்திவிண்டா மற்றும் அலுவிண்டா ஆகிய 2 வீர மன்னர்களை தோற்கடித்தார். அவர்களுக்கு ஒரு பெரிய இராணுவம் ஆதரவளித்தது. இந்த வெற்றிக்கு பிறகு சகாதேவர் தனது கவனத்தை போகிரட நகரத்தின் மீது திருப்பினார். அங்கு அவருக்கும் மகா மன்னருக்கும் இடையே 2 நாட்கள் முழுவதும் கடுமையான போர் நடந்தது. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தபோதிலும் இளவரசர் வெற்றி பெற்றார். மகா மட்டுமல்ல, கோசல மன்னரையும் வேன்வா கரையில் உள்ள பிரதேசங்களில் ஆட்சியாளரையும் தோற்கடித்தார். பின்னர் வீரன் நடகேயர்கள் மற்றும் கரமக்கர்கள் இருவரையும் போரில் தோற்கடித்து மருத நாட்டை அடிமைப்படுத்தி முன்னகிராமாவை அடிபணிய செய்தார். சகதேவரின் வலிமை மற்றும் மூலோபாய சிந்தனை நாச்சினர்கள் மற்றும் அரவுகாக்களின் வலிமையான மன்னர்களையும் பல்வேறு வனவு மன்னர்களையும் தோற்கடிக்க அனுமதித்தார். அவர் மேலும் தெற்கே அணிவகுத்து செல்லும்போது இளவரசர் சகதேவரின் வலிமையால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் வாதாதிபாவை எதிர்கொண்டார். போர் வீரர் பின்னர் பாண்டியாவை நோக்கி சென்றார். அங்கு அவர் ஒரு நாள் முழுவதும் அதன் மன்னருடன் கடுமையான போரில் ஈடுபட்டார். வெற்றி பெற்ற சகதேவர் தனது வெற்றிகளை தொடர்ந்தார்.
புகழ்பெற்ற குகைகளான கிகின்சாவை நோக்கி அணிவகுத்துச் சென்றார். அங்குதான் அவர் 2 சக்தி வாய்ந்த குரங்கு மன்னர்களான மைந்தா மற்றும் திவிவிதா ஆகியோரை சந்தித்தார். கண்டவபஸ்தா நிலத்தில் பாண்டுவின் மகன் தகுலாவை சுற்றி ஒரு வலிமையான இராணுவம் கூடியது. அவர்கள் மேற்கு நோக்கிச் செல்லும்போது பூமி நடுங்கியது. அவர்களின் கூக்குரல்கள் மற்றும் தேர் சக்கரங்கள் நிலப்பரப்பின் வழியாக இடிமுழக்கம் செய்கின்றன. நகுலாவின் விளக்கு வோலித்தகா ஒரு மலைப்பாங்கான நாடு. இரு தெய்வீக தளபதியான கார்த்திகேயலுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் நெருங்கும்போது காற்று எதிர்பார்ப்புடன் அடர்த்தியாக வளர்ந்த துரோகிதாக்கத்துக்குள் நுழைந்ததும் நகுலாவின் இராணுவம் தங்கள் நிலத்தை வீரத்துடன் பாதுகாத்த கடுமையான போர் வீரர்களான மட்டம் யூரர்களுடன் மோரிக்கொண்டது. போர் பல நாட்கள் நீடித்தது. இரு தரப்பினரும் மோதல்களை பரிமாறிக்கொண்டனர், ஆனால் மேலாதிக்கம் பெறவில்லை. ஆனால் நகுல தனது அசைக்க முடியாத உறுதியால் உந்தப்பட்டு இறுதியில் எதிரிகளின் எல்லைகளை உடைத்து வெற்றி பெற்றார். ரோகிதகன் தனது கட்டுப்பாட்டில் இருந்தபோது நகுலன் உயிரும் வளமும் நிறைந்த பகுதியான சைரிசக்காவின் பாலைவன நிலங்களை அடிமைப்படுத்துவதில் தனது கவனத்தை திருப்பினார். அவரது இராணுவம் குன்றுகளை கடந்து செல்லும்போது அவர்களை எதிர்க்க துணிந்த ஒவ்வொரு பழங்குடியினரையும் வென்றார். புகழ்பெற்ற நகுலாவின் நற்பெயர் ஒவ்வொரு வெற்றிக்கும் வளர்ந்தது. ஒரு காலத்தில் அவரை எதிர்த்தவர்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டியது. அவர் மேலும் மேற்கு நோக்கிச் செல்லும்போது நகுல அறிவார்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த முனிவர் மன்னரான அக்போசாவை எதிர்கொண்டார். அவர்களின் சந்திப்பு சவால் இல்லாமல் இல்லை, ஏனெனில் அக்ரோசா படையெடுக்கும் சத்திரலுக்கு எதிராக உறுதியாக நின்றார். இருப்பினும் நகுலாவின் பிடிவாதமான மனப்பான்மையும் அசைக்க முடியாத தீர்மானமும் வெல்ல முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. முனிவர் மன்னர் இறுதியில் நகுலாவின் வேலாதிக்கத்தை ஒப்புக்கொண்டு சனடைந்த நகுலர் தசரணாக்கள், சிவிகள், தீகத்தாக்கள், அம்பாஸ்தர்கள், மாலவர்கள், கர்நாடர்கள், மச்சமகையர்கள், பட்டாதனாக்கள் மற்றும் நெச்ச பழங்குடியினரை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததால் வெற்றிகள் தடையின்றி தொடர்ந்தன. அவரது இராணுவம் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளை கடந்து அவர்களை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளின் பாதையை விட்டு சென்றது. அவரது காலத்தின் மிகப்பெரிய போர்வீரர் என்ற நகுலரின் நற்பெயர் தொலை தூர பகுதிகளிலும் பரவியது. இறுதியாக அவர் கடலின் கரையை அடைந்தார். அங்கு கிராமணியர்கள் வசித்து வந்தனர். மேலும் சுத்ராக்கள் மற்றும் அப்ராக்கள் சார்சோதியின் கரையில் வசித்து வந்தனர். வலிமையான போர் வீரர் தனது பாதையில் நின்ற அனைவரையும் வென்றார். இதில் மீன்பிடித்து வாழ்ந்தவர்கள் மற்றும் மலைகளில் வாழ்ந்தவர்கள் உட்பட. அவரது ஆட்சி அமரா, புத்தரயோதிஷா, திச்சிகுட்டா மற்றும் துவாரபாலம் ஆகிய 5 நதிகள் கொண்ட நாடு வரை விரிவடைந்திருந்தது. படையெடுப்புகளை முடித்த நகுலர் யாதவர்களின் மாபெரும் மன்னரான வாசுதேவரிடம் தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் நகுலரின் நோக்கங்களை வெளிப்படுத்தினர். அவர் கைப்பற்றிய நிலங்கள் மீது தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்த முயன்றார். நகுலரின் வீரத்தால் ஈர்க்கப்பட்ட வாசுதேவர் அவரது ஆட்சியை ஏற்றுக்கொண்டு தனது விசுவாசத்தை உறுதியளித்தார். வாசுதேவரின் ஆதரவுடன் நகுலர் சென்னை நகரமான சாகலாவுக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். அங்கு அவர் சால்யாவை சந்தித்தார். அஸ்திலபுர ராஜ்யத்தில் யுதிஷ்டிரனின் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான ஆட்சியின் கீழ் மக்கள் தங்கள் மன்னருடன் இணக்கமாக வாழ்ந்தனர். நிலம் வளமானதாக இருந்தது. மேலும் வானம் ஏராளமான மழையை பொழிந்தது. நகரங்களையும் வளப்படுத்தியது. கால்நடைகள் சுதந்திரமாக மேய்கின்றன. விவசாயம் செழித்து வளர்ந்தது. வர்த்தகம் செழித்தது. கொள்ளையர்களும் ஏமாற்றுக்காரர்களும் கூட தங்களுக்குள் உண்மையாக இருந்தனர். வறட்சி, வெள்ளம், நோய்கள், தீ அல்லது முன்கூட்டிய இறப்புகள் எதுவும் இல்லை. யுதிஷ்டிரரின் நல்லொழுக்க ஆட்சியின் வேவாக அவரது கருவூலம் நேர்மையான வழிகளில் தரப்பட்ட செல்வத்தால் நிரம்பி வழிந்தது. அவரது நண்பர்களும் ஆலோசகர்களும் திரட்டப்பட்ட செல்வத்தை உயர்ந்த பிராமணர்களுக்கும் கடவுள்களுக்கும்
அர்ப்பணிக்க ஒரு பெரிய தியாகமான ராசுவே யாகத்தை கொண்டாடும்படி அவரை வலியுறுத்தினர். தாமதமின்றி ஏற்பாடுகளை செய்யுமாறு அவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். அப்போதுதான் துவாரகத்தின் தெய்வீக இளவரசனான கிறிஸ்டர் ஒரு மகத்தான பொக்கிஷத்துடன் கஸ்திலாபுரத்திற்கு வந்தார். அவருடன் அவரது வலிமையான படையும் தெருக்களில் சத்தம் போடும் அவரது சக்கரங்களும் இருந்தன. ஒரு இருண்ட பகுதி சூரியனால் ஒளியூட்டப்பட்டதைப் போலவோ அல்லது அமைதியான காற்று மென்மையான காற்றால் புத்துணர்ச்சியூட்டப்பட்டதைப் போலவோ அவரது இருப்பை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். யுதிஷ்டிரர் கிறிஸ்டரை அன்புடன் வரவேற்றார் மற்றும் அவரது நல்வாழ்வை பற்றி விசாரித்தார். கிறிஸ்டர் வசதியாக அமர்ந்த பிறகு யுதிஷ்டிரர் மிகுந்த மரியாதையுடன் அவரிடம் உரையாற்றினார். ஓ கிறிஸ்டரே, உங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களின் மூலமே நான் இந்த மகத்தான செல்வத்தை பெற்றுள்ளேன். புனிதமான கட்டளைகளின்படி உயர்ந்த பிராமணர்களுக்கும் தியாக வணக்கங்களை செலுத்துபவர்களுக்கும் அதை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அவர் ராசுவியா பலியை கொண்டாட கிறிஸ்டரின் அனுமதியை கோரினார். யாகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அல்லது கிறிஸ்டரை அதை செய்ய வைத்தார். யுதிஷ்டிரனின் பக்தியில் மகிழ்ச்சி அடைந்த கிறிஸ்டர் அவரது நல்லொழுக்கங்களை பாராட்டினார். ராஜாவே, நீ ஏகாதிபத்திய கண்ணியத்திற்கு தகுதியானவன். மகத்தான தியாகம் உன்னால் செய்யப்படட்டும். அதன் நோக்கத்திற்காக நான் ஏதேனும் ஒரு பதவியில் உதவுவேன். அவர் யுதிஷ்டிரரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வெற்றியை அடைய உதவ முன்வந்தார். கிறிஸ்டரின் வருகையால் தனது தீர்மானம் ஏற்கனவே பலனளித்துள்ளது என்று கூறிய யுதிஷ்டிரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தியாகத்திற்கான பொருட்களை தாமதமின்றி சேகரிக்க தனது சகோதரர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் உத்தரவிட்டார். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான சலதேவ பிராமணர்கள் அறிவுறுத்தியபடி யாகத்திற்கு ஏவையான பொருட்களை சேகரிக்க மக்களை நியமிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார். சதேவதியின் மகனான தோபியானா மதிப்புமிக்க பிராமணர்களை தியாக பூசாரிகளாக நியமித்தார். அதே நேரத்தில் சுசமான் வேத பாடல்கள் பாடுபவராக ஆனார். யுதிஷ்டிரரே தியாகத்தில் பெருமாவின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உதவ அவரது சகோதரர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த மனிதர்களின் சீடர்களும் மகன்களும் வேதங்கள் மற்றும் அவற்றின் கிளைகளில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஓட்ராக்குகளாக நியமிக்கப்பட்டனர். ஏற்பாடுகளை முடித்த பிறகு அனைத்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் பிறரை அழைக்க தூதர்கள் அனுப்பப்பட்டனர். பஸ்தினாபுர நகரத்தின் மீது சூரியன் உதயமாகிய போது பாண்டுவின் மகனான எப்போதும் வெற்றி பெற்ற நகுலன் தனது சகோதரர் யுதிஷ்டிரனின் பிரம்மாண்டமான ராசுயா தியாகத்திற்கு பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரரை அழைக்க புறப்பட்டான். மகிழ்ச்சியால் நிறைந்த இதயத்துடன் நகுலன் குருகுலத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கு அவர்களின் மரியாதைக்குரிய போதகர் ஒப்பட முறைப்படி அழைப்பை வழங்கினார். மன்னர் யுதிஷ்டிரரின் தியாகம் பற்றிய செய்தி தொலை தூரம் பரவியது. விரைவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான சத்திரியர்கள் பஸ்தினாபுரத்திற்கு செல்லத் தொடங்கினர். பாண்டவர்களின் தியாக மாளிகையின் மகத்துவத்தை காண்பதற்கும் அவர்களின் திறக்கமுள்ள மன்னருக்கு மரியாதை செலுத்துவதற்கும் அவர்கள் வாக்குறுதி அளித்தனர். அவர்களில் துரியோதனன் தலைமையிலான கௌரவ சகோதரர்களும் சுவாலா, சகுனி, அச்சல விருசகர் மற்றும் கண்ணன் போன்ற பிற முக்கிய நபர்களும் இருந்தனர். அவர்கள் பஸ்தினபுரத்திற்கு வந்தபோது மன்னர்கள் ஆடம்பரத்துடனும் சடங்குடலும் வரவேற்கப்பட்டனர். ஊர்வலத்துக்கு முன்னால் நடந்த பிராமணர்களால் தெருக்கள் வரிசையாக இருந்தன. அவர்களின் புனித நூல்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன. திருதராஷ்டிரரும் பீஷ்மரும் விதுரருடன் சேர்ந்து தியாக மாளிகையின் வழியை வழிநடத்தினர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் நிரம்பின. வந்தவுடன் கைலாசாவின் பாறைகளுக்கு போட்டியாக இருக்கும் ஆடம்பரமான மாளிகைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டன. இந்த அற்புதமான கட்டமைப்புகள் தொட்டிகள், உயரமான மரங்கள் மற்றும் அனைத்து வகையான தளபாடங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் சுவர்கள் உயரமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருந்தன. அவற்றின் ஜன்னல்கள் தங்க வலை வேலைப்பாடுகளால் மூடப்பட்டிருந்தன. அவற்றில் உப்பகங்கள் முத்துக்களின் வரிசைகளால் வரிசையாக இருந்தன. தரைகள் விலையுயர்ந்த தரைவிரிப்புகளால் செய்யப்பட்டன.
கதவுகள் மற்றும் நுழைவாயில்கள் கூட்டத்திற்கு இடமளிக்க போதுமான அகலமாக இருந்த இந்த செழிப்பான மாளிகைகளில் மன்னர்கள் ஓய்வெடுத்தபோது ஏராளமான சர்ச்சர்களால் சூழப்பட்ட மற்றும் புனிதமான பலிகளை செய்யும் மன்னர் யுதிஷ்டிரரை அவர்கள் பார்த்தனர். தியாக மாளிகை செயல்பாட்டுடன் உயிர்ப்பிக்கப்பட்டதால் காற்று அலோஸ் மற்றும் மலர்களின் இனிப்பு வாசனையால் நிரம்பியது. பாண்டவர்களைச் சுற்றி கூடிய கடவுள்களுடன் ஹஸ்தினபுரத்தில் சொர்க்கம் இறங்கியதைப் போல தோன்றியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மன்னர்களும் பிராமணர்களும் யுதிஷ்டிரரின் தியாகத்தின் பிரகாசத்தைக் கண்டு வியந்தனர். அவர்கள் இதற்கு முன்பு இது போன்ற எதையும் பார்த்ததில்லை. தியாக மாளிகையின் பிரம்மாண்டம் அதன் குடியிருப்பாளரான தர்மத்தின் கொள்கைகளை உள்ளடக்கிய நியாயமான ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரரின் கம்பியத்துடன் மட்டுமே பொருந்தியதினால் செல்ல செல்ல மன்னர்கள் தொலைதூரத்திலிருந்து தொடர்ந்து வந்தனர். ஒவ்வொருவரும் பாண்டவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் அவர்களின் மகத்தான தியாகத்தில் பங்கேற்கவும் ஆர்வமாக இருந்தனர். அவர்களில் ராமர், அனிருத்தா, கனரன் மற்றும் சரணன் தலைமையிலான வலிமையான விருகிகளும் கடப்ப சம்பா மற்றும் சார்கைஸ்னா போன்ற பிற முக்கிய நபர்களும் இருந்தனர். ராஜ் பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் பிரம்மாண்டமான தியாக மண்டலத்திற்கு சென்றபோது குரு ராஜ்யத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. இந்த தருணத்திற்கான தயாரிப்பில் அவர் பல ஆண்டுகள் செலவிட்டார். இப்போது தனது தாத்தா மற்றும் போவர்களின் ஆசீர்வாதத்துடன் பாசுயா பலியை தொடங்க தயாராக இருந்தார். அவர் மண்டபத்தை நெருங்கிய போது அவை பழக்கமான முகங்களின் கடல் வரவேற்றது. பீஷ்ம, துரோணர், கிருபா, அஸ்வத்தாமா, சஞ்சயா மற்றும் பிரம்மாண்டமான விழாவில் பல்வேறு பாத்திரங்களுக்கு நியமிக்கப்பட்ட பல யுதிஷ்டிரரின் கண்கள் அவர்களை சந்தித்தன. ஆழமான வில்லுடன் அவர்கள் அனைவரையும் நோக்கி, அன்புள்ள நண்பர்களே, இந்த மகத்தான முயற்சியில் எனக்கு உதவுங்கள். எங்களுக்கு முன்னால் உள்ள இந்த பொக்கிஷத்தை நீங்கள் தரலாம். உங்களுக்கிடையே கலந்தாலோசித்து நீங்கள் பொருத்தமாறு காணும் வகையில் எனக்கு வழிகாட்டுங்கள். மரியாதைக்குரிய விருந்தினர்களின் கூட்டம் ஒற்றுமையுடன் தலையாட்டியது. அவர்களின் முகங்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. யுதிஷ்டிரர் பின்னர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கடமையை செய்யத் தொடங்கினார். உணவு மற்றும் பிற ஆடம்பரங்களை விநியோகிப்பதை மேற்பார்வையிட துசாசனா பணிக்கப்பட்டார். அதே நேரத்தில் அஸ்வத்தாமா பிராமணர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நியமிக்கப்பட்டார். சஞ்சயரிடம் தங்கள் மரியாதையை செலுத்த தொலைதூரத்திலிருந்து வந்த மன்னர்களுக்கு திருப்பி வழிபடும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நாணியும் மரியாதைக்குரியவருமான 2 முனிவர்களான பீஷ்மர் மற்றும் துரோணர் தியாகத்தின் ஒவ்வொரு அம்சமும் குறைபாடற்ற வாயில் செய்யப்படுவதை உறுதி செய்யும் பணி வழங்கப்பட்டது. ரத்தினங்கள் மற்றும் விலைமதிப்பட்ட கற்களில் தேர்ச்சி பெற்ற கிருபா வைரங்கள், தங்கம், முத்துக்கள் மற்றும் பிற பொக்கிஷங்களின் விநியோகத்தை மேற்பார்வையிடும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். எனவே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த பிரமாண்டமான காட்சியில் பங்கேற்க ஒரு பங்கு வழங்கப்பட்டது. ஏற்பாடுகள் நிறைவடையும் தருவாயில் இருந்தபோது வாசனை திரவியத்தின் எளிமையான வாசனையாலும் மந்திரங்களின் மென்மையான உச்சரிப்பாலும் காற்று நிரம்பி வழிந்தது. தெய்வங்கள் அங்கே இருந்ததாக தோன்றியது. அவர்களின் தெய்வீகங்கள் காணப்படாத சக்தியால் இழுக்கப்பட்டதைப் போல தியாக மண்டபத்திற்கு மேலே வட்டமிட்டனர். மேலும் யுதிஷ்டிரா பக்தியால் நிறைந்த இதயத்துடன் 6 நெருப்புகளாலும் பிராமணர்களுக்கு மகத்தான பரிசுகளாலும் குறிக்கப்பட்ட ராசூயா பலியை தொடங்கினார். மன்னர் அவர்கள் அனைவருக்கும் விலைமதிப்பட்ட நகைகள், சிறந்த பட்டுகள் மற்றும் கவர்ச்சியான மசா பொருட்களை பரிசாக வழங்கிய போது கூட்டம் மகிழ்ச்சியில் வெடித்தது. கடவுள்களே மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் ஆசீர்வாதங்கள் தெளிவான வெண்ணெய், ஓமம் மற்றும் பெரிய முனிவர்களால் ஊற்றப்பட்ட வணக்கங்களின் வடிவத்தில் வெளிப்பட்டன. பிராமணர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தியாக பரிசுகளை ஏற்றுக்கொண்ட போது அவர்களின் முகங்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. தியாகம் முன்னேறும் போது கூட்டம் பெரிதாக வளர்ந்தது. தொலை தூரத்திலிருந்து மன்னர்கள் யுதிஷ்டிரரின் பிரமாண்டத்திற்கு மரியாதை செலுத்த வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் செல்வத்தில் புதையலை கொண்டு வந்தனர். தங்கம், நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள், மாலை வெளிச்சத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. பிரமாண்டமான தியாகம் நடந்து கொண்டிருந்த புனித வளாகத்தின் மையத்தில் மரியாதைக்குரிய முனிவர்களும் அழைக்கப்பட்ட மன்னர்களும் உள்வலயத்தில் கூடினர். அவர்களில் புகழ்பெற்ற முனிவரான நாரதர் தனது சக முனிவர்களுடன் அமர்ந்தார்.
அவர்களின் கண்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. பல்வேறு தவைப்புகளை மிகுந்த ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் விவாதிக்கும்போது கற்றறிந்த விவாதங்களில் சத்தத்தால் காற்று நிரம்பியது. சிலர் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால்